Okay, ma. Huh? So we'll start. I think my voice is also being recorded now. கிரேயை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? கிரேயை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு யூ ஹாவ் த பிக்சர் இல்லையா? Yes. ஓகே. கண்ணுக்கு போயிடுவோமா? முதல்ல கண்ணை போட்டுருவோமா? கண்ணு போகிறதுக்கு கிரே வேண்டாம், நம்ம டார்க் ப்ளூவும் பிளாக்கும் வச்சுக்கலாம். கண்ணு கிட்டக்கு போனோமா? இதே இந்த டிஸ்டன்ஸில் எப்படியே வச்சிடவா? No, I can zoom in, sir. The distance is okay. ஓகே ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அப்போ இந்த இந்த இடத்த லேசாக அந்த இடத்த அங்கே தான் ஹைலைட் விட போகிறோம். ஹைலைட் விட போகிறோன்னா முதல்ல வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்குருவோம். நம்ம முதல்ல ப்ளூவில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக்குக்கு வருவோம். அந்த இடத்த திக்காக்குறேன்னா திக்காக்கிட்டு அந்த டைரக்ஷன் அந்த சைடில் அப்படி திரும்புது இல்லையா, அதை லேசாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில் லேசாக கொஞ்சம் லைட்டராக ஒரு டோன் கொடுக்குறேன். டோன் கொடுத்துட்டு அங்கே ப்ளூ கொடுக்குறேன். லேசாக அந்த ஃபர் எஃபெக்ட்டுக்காக நம்ம வந்து எங்கே இது பண்ணாலும் ஃப்ளாட்டாக லேசாக கலர் கொடுத்தாலும் அங்கே ஸ்ட்ரோக்ஸ் லேசாக கொடுத்துருவோம். Sir, camera கொஞ்சம் you can adjust, sir. Like இப்போ zoom பண்ணா camera கொஞ்சம் adjust பண்ணுங்க. Sir, you will do. நான் வேண்டாம்னு சொன்னேன். Yeah, it's better now. Thank you. ஃபோக்கஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். Now I'm ஒரு செகண்ட்மா, என்னுடைய வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா எதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஒரே ஒரு நிமிஷம். என்னுடைய ஃபோன் டேட்டாவில் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா பேண்ட்விட்த் சரியாக இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இதில் தான் வைஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால ப்ராப்ளம் இல்லை. சரியாம்மா, இது செஞ்சுட்டு நாம் வந்து இங்கே வெளியில் ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கே கொடுக்குறேன். இங்கே இதுக்கு மேலே வந்து நான் வந்து அவளை விடுறேன். அவளை விட்டுட்டு முதல்ல லேசாக ப்ளூ கொடுத்துக்குருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துட்ருக்கேன் சார். ஓகே, அப்படியே போகுது அது. இங்கே கீழே வந்து கொஞ்சம் ஒயிட் விட்டுட்டு இல்லை ப்ளூவை மேலாப்பில் வச்சுக்கிடுவோம்மா. இப்போ முதல்ல வந்து கண்ணை முடிச்சிட்டு அந்த வாலுக்கு போயிடுவோம். செஞ்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன், பிளாக்கே எடுத்துட போகிறேன். யூஸ்வலாக பிளாக் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா டர்ட்டி ஆகுன்றதுக்காக. இப்போ வந்து பிளாக் வந்து அடுத்த கலரோட மிக்ஸ் பண்ணாமல் நம்ம செஞ்சுருவோம்.
இந்த காதை கொஞ்சம் செட் பண்ணிடுவோம். அது பிளாக்கை வச்சு செய்கிறேன் நான். இன்னைக்கு 6 o'clock டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் இருக்குது. குவாஷ் லேண்ட்ஸ்கேப். கிரேக்கு பதில் அதை பிளாக்கை வச்சே மேனேஜ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். லெட்ஸ் see how long I can go like this. சரி, அப்போ இந்த கண்ணை வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நம்ம கண்ணு காது லேசை செட் பண்ணிட்டோம். நம்ம வந்து அந்த முதுகுக்கு போயிடுவோம். முதுகுக்கு வந்து கிரேயே எடுத்துகிட்டு போயிடுவோம். கிரே எடுத்துட்டு லேசை செஞ்சிட்டோம்னா, அதை செட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து we can go to yellow ochre. ஆரஞ்சு கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் 5-6 கலர்ஸ் இருக்குது அதில். சரியாம்மா? Yes. ஐ எம் கோயிங் டு ட்ரா. கண்ணு முடிச்சாச்சம்மா? ஷால் ஐ கோ டு த பேக்? Yeah, I'll just show you my eye. One minute. ஓகே. இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டை குறைக்கலாம். Okay. ஹைலைட் சீம்ஸ் டு பி அ லார்ஜர் ஏரியா. கொஞ்சம் கீழே இருந்து கொஞ்சம் குறைச்சிடலாம். மேலே கொஞ்சம் போல கொஞ்சம் குறைச்சா போதும். Okay, sir. சரியா? இப்போ வந்து நான் ஸ்கொரியில் ஃபுல்லாக காட்டுறேன். பேஜை ஃபுல்லாக காட்டாட்டியும் ஸ்கொரியில் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கிரே எடுத்திருக்கேன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டார்க்காக இருக்கக்கூடிய என்ன அது ப்ளூவாக தெரியுது கிரே. நான் பிளாக்கே யூஸ் பண்ணட்டுமா சார் இல்லை ப்ளூவா? கிரேமா கிரே. I have grey. யூ டோன்ட் ஹேவ் கிரே இல்லையா? அப்போ லைட் ப்ளூ. நானும் லைட் ப்ளூ எடுத்துக்கிறேன். லைட் ப்ளூ எடுத்துட்டு வெரி லைட் ப்ளூ, த லைட்டஸ்ட் ப்ளூ பாசிபிள். அதுவும் இல்லாட்டி பிளாக்கே யூஸ் பண்ணிடுவோமா? பிளாக்கே யூஸ் பண்ணிவிட்டு ஆரஞ்சுக்கு வந்துக்கிறோம். ஆனால் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இப்படியே வந்து இந்த இடத்துல அப்படி மேலே போகுது. அது இந்த இடத்துல லேசாக மேலே போய் அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் கிவ் இட் அ கிளியர் டெஃபினிஷன். அப்படியே போகுது. சரியாம்மா? நான் வந்து டேஷாக தான் போட்டு வர்றேன். வந்து அங்கே வந்து சேர்ந்துடுது. அப்படியே வந்து சேர்ந்துடுது. இது வந்து அந்த பேண்டுக்கு டார்க் பேண்டுக்கு லோவர் பார்ட் முதல்ல செஞ்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்குது. சில ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அந்த இடத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் கிட்டக்கு போகவா? இல்லாட்டி பரவாயில்லையா? It's okay. என்ன டெய்லுக்கு வர்றப்ப நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படியே செஞ்சுட்டு அந்த முடி வந்து அப்படியே தான் போகுது. மேலே இருக்க லைன் வந்து அங்கேருந்து பெருசாகுது. முதல்ல அந்த கிரேல அப்படியே வந்து அந்த அதாவது பிளாக்கை லைட்டாக கொடுத்து கிரே கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த கிரேல லேசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு டார்க் ஆக்குறது வந்து ஆரஞ்சை வச்சு டார்க் ஆக்கும். நான் வந்து முதல்ல வந்து கிரே வந்து கொஞ்சம் திக்கர் லைன்ஸாக போட்டேன். இப்போ பென்சிலுடைய ஷார்ப் எட்ஜை வச்சு
லைன்ஸை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். சார் இங்க கிராஸ் ஹேட்சிங் பண்ணக்கூடாது இல்லை சார்? கிராஸ் ஹேட்சிங் பண்ண வேண்டாம், ஆனால் லைன்ஸ் வந்து டேர்ன் ஆகிட்டே வரும். அதாவது இங்கே வந்து இப்படி இருக்கு, இந்த இடத்துல வர்றப்ப இப்படி இருக்கு, அப்புறம் இங்கே வர வர இப்படி டேர்ன் ஆகுது, அப்படி டேர்ன் ஆகி அப்படியே வந்து இங்கே வர வர அப்படி டேர்ன் ஆயிடுது. ஆக இப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறது, இப்படியே டேர்ன் ஆகுது. லேசாக திக்கர் லைன்ஸ் அது மேலேயே கொடுத்தோன்னா ஃபில் ஆயிடும். கிராஸ் ஹேட்சிங் கொடுத்து ஃபில் பண்ணுறத விட திக்கர் லைன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிடலாம். Because by mistake I did cross hatching in some areas. இல்லை, அது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இஃப் நீட் பி வி கேன் ஈவன் எரேஸ் இட், ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அடுத்து வரி பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. Okay. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. என்னென்னா முதுகு பெருசாக இருக்குது, நான் வந்து அதை கொஞ்சம் சிறுசாக்கலான்னு பார்க்குறேன். சரிம்மா, இந்த இடத்துல முதுகு ரொம்ப பெருசாக இருக்குது. செஞ்சுட்டு கொஞ்சம் போல் எரேஸும் பண்ணி ஆகணும் போல இருக்கு. அந்த ப்ரௌனை லேஸ் எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரௌன் வச்சு டயகனல் லைன் கொடுத்துட்றேன். இதுதான் சொல்கிறேன்னா, ஒரு டிராயிங் போட்டுட்டோம், ரொம்ப நல்லா வந்துருச்சு. நேற்று வந்து நானும் மீனாவும் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த போர்ட்ரேட் ஒன்று செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ இதில் குவாஷில் அந்த ரெட் இண்டியன் கேர்ள் இருக்கிற மாதிரி ஒன்று. அதில் வந்து நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியிருந்தது. அதான் என் சைடில் இருந்தே நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியிருந்தது. அதை இப்படி செஞ்சிருவோம் அப்படி செஞ்சிருவோம்னு பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணிவிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே இல்லை இதை இப்படி செஞ்சால் தான் சரியாக வரும், அப்படி செஞ்சால் தான் சரியாக வரும்ன்ற பேச்சு வந்துருச்சு எங்களுக்குள்ள. அப்போ கரெக்ட் பண்ணுறேன், அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மீனாக்கு. டிராயிங் போட்டுக்கிட்டே இருக்கிட்டு, சார் டிராயிங் வந்து உங்களுக்கும் எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஃபேஸ் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து அப்படியே மேலே ஏறிடுச்சு, டைட் ஆயிடுச்சு உள்ள. சார் இப்போ கரெக்ட் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்தையும் இல்லை சார் கரெக்ட் பண்ணணும், நான் அப்படியே விட்டுறவா அப்படின்னு கேட்டேன். இல்லை இப்போ கரெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பயத்திலேயே வேலை நின்றோம். சரி இப்படியே வச்சுட்டு செஞ்சிரு அப்படின்ட்டேன். இல்லை என்னதுக்காக சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக கரெக்ட் பண்ணணும் தப்பிதமாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு எரேஸ் பண்ணிட்டு கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இட் மைட் டேக் அ டே மோர், இட் மைட் டேக் அ கப்புள் ஆஃப் டேஸ் மோர். ஆனால் பட் அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த இடம் தப்பிதமாக இருக்குன்ற ஒரு ஃபீலிங் வந்து இஸ் மச் வர்ஸ் தென் getting delayed in your work. இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. சரி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், பிளாக்கை வச்சு இந்த இடத்துல அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல நான் வந்து இதை வந்து செட் பண்ணுறேன். எப்படி செட் பண்ணுறேன்னா, அந்த முடி எப்படி டேர்ன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு, முடி வந்து இந்த இடத்துலலாம் ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப டைனி ஹேர் இப்படி போகுது, இது போய் அங்கே போய் ஜாயின் ஆயிடுது. இங்கே லைட்டாக இருக்குது, இங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து பின் பக்கத்தில் இந்த முதுகுலையும் ஒரு லைன் ஒன்று வருது. இப்போ நான் அந்த ரெண்டு லைனையுமே மேனேஜ் பண்ணிட்டு வர்றேன். மேலேயும் ஒரு லைன், மேலேயும் ஒரு பவுண்ட்ரி ஒன்று வைக்கிறேன், கீழேயும் ஒரு பவுண்ட்ரி ஒன்று வைக்கிறேன். அதான் ரெண்டு ஒயிட் லைனையும் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஃபைன் டியூன் அப்புறம் பண்ணிக்கிறோம். அதை எது வரைக்கும் கொண்டு வரணும்னா,
இங்கே வரைக்கும் நான் கொண்டு வரணும் அதை. இங்கேருந்து இங்கே இங்கே வந்து ஒயிட் லைன் இல்லை. ஒயிட் லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஒயிட் லைன். இங்கேருந்து ஒயிட் லைன் ஸ்டார்ட் ஆகி மெல்லிசா போகுது. இப்போ லேசாக கிராஸ் ஹேச்சிங் மாதிரி தான் ஆக போகுது இந்த இடத்துல. என்னன்னா முடி வந்து இட்ஸ் டேர்னிங் திஸ் வே, ஃபர் வந்து இட்ஸ் டேர்னிங் திஸ் வே. அப்போ கிராஸ் ஹேச்சிங் மாதிரி தான் ஆக போகுது. ஆனால் மேலே இருக்கிறது வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கு. இப்போ கிராஸ் ஹேச்சிங் மாதிரி தெரியல, ஏன்னா கீழே இருக்கிறது வந்து இட் கெட்ஸ் ஹிடன் அவே. இப்போ இந்த எட்ஜை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த எட்ஜுக்கு அந்த கிராஸ் ஹேச்சிங் ஆகாத லெவலுக்கு இப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வந்துடுறேன். நான் லைனை டர்ன் பண்ணிடுறேன். அப்படியே டயகனல்ஸாக இல்லாமல் லைனை வந்து டர்ன் பண்ணிடுறேன். இது எஸ்டாப்ளிஷ் ஆனதுமே நம்ம ஊர் வந்துருச்சு இல்லை டக்குன்னு. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்துருச்சு இல்ல, அந்த ஃபீல் வந்துருச்சு. இப்போ என்னன்னா இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு பேண்டு ஒன்று தெரியுது. அதாவது இந்த பேண்டாவது கொஞ்சம் இப்போ மேனேஜ் பண்ணிடலாம். சமயத்தில் என்ன ஆகும்னா இப்படியே செஞ்சுக்கிட்டே வரும்போது அப்படியே ஒரு பேண்டு ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல ஒரு பேண்டு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கா, அப்படியே செஞ்சுக்கிட்டே வருவோம். நம்மளை அறியாமையே அதை ஃபில்அப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு பேண்டு ஃபார்ம் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல டைமென்ஷன் கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த பேண்டு ஃபார்ம் ஆனதுனால கேர்ஃபுல்லாக அது வரைக்கும் வந்து எந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ராங்காக கான்ட்ராஸ்ட் ஆகுதோ அதை எடுத்துடுறோம். இப்போ இந்த இடத்துல டார்க்காக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டார்க்காக இருக்கு. அப்போ அதே டார்க்கை அந்த இடத்துல கொடுத்துட்டு அங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக 2-3 ஸ்ட்ரோக்கே கொடுத்து மேலே கீழே அப்படியே மர்ஜ் பண்ணி அந்த இடம் டார்க் ஆகிட்டாலும் பரவாயில்ல, பேண்டு மாத்திரம் இருக்கக்கூடாது. அப்படி எடுத்துடலாம் அதை. இப்போ இந்த பேண்டை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு கீழே கொஞ்சம் டார்க்கு கொடுக்குறோம். இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டார்க்கு, கிட்டத்தட்ட நாட் த சேம் பட் கிட்டத்தட்ட அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த இடத்துல ப்ளூ கொடுத்தது தப்பிதமாக போச்சுமா, அந்த ஃபேஸில் இல்லை அந்த ஹெட்டில் ப்ளூ கொடுத்தது கொஞ்சம், ஏன்னா அவ்வளவு டார்க்காக கொடுத்துருக்கக்கூடாது நம்ம. என்னாச்சு